இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குங்க. மழை வேற பெய்ஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஏதாவது குயிக்காவும் செய்யணும், பசிக்கும் செய்யணும். என்ன பண்றதுன்னு பார்த்தா அரிசி பருப்பு சாதம் தாங்க நமக்கு கை கொடுத்துச்சு. நம்மளோட ஸ்டைல்ல அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்றது பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. நான் இங்கே இன்றைக்கி ஒரு அகலமான ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பேன் நல்லா சூடானதோ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடுறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிடலாம். ஃப்ளேமை மீடியம் சிம் மாற்றினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 3 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்திடலாங்க. அடுத்ததான் நான் இங்கே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி இந்த எண்ணெயிலே சேர்த்திடலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வதக்கணும். பொதுவாக இந்த ரெசிபின்னு இல்லாமல் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் இந்த ஸ்பைசஸை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நல்ல மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் இங்கே சொன்னது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த 10 பல் பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 10 பல் எடுத்திருக்கேன். அப்படி பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பல் அளவுக்கு மட்டும் பூண்டு எடுத்து அதை 2 கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பூண்டை பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதக்க விடலாம். அப்போ தான் நல்ல ஒரு மனம் இந்த எண்ணெயில் இறங்கி வரும். அடுத்ததான் நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொன்முருவில் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம் இல்லை, அது போல் ஆகணும்னு அவசியம் இல்லை. சாஃப்டானால் நமக்கு போதுமானது. அடுத்ததாக காரத்திற்கு நான் இங்கே ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து இதோடு சேர்த்திடுறேங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். மிளகாய் பொடி எதுவும் சேர்க்கலை. உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் கூடவோ குறையவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுத்ததாக நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதாவது ரொம்ப குழைய வதக்கணும்னு அவசியமே கிடையாது. சாஃப்டானா போதுமானது. ரொம்ப குழைய விட்டுட்டோன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நான் இங்கே சொன்னேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து இப்போ இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நான் இங்கே வெறும் சாப்பாட்டு அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸோ பிரியாணி ரைஸோ இன்றைக்கி எடுக்க கிடையாது. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தூளும் இந்த எண்ணெயிலே சேர்த்திடலாம். அடுத்ததாக 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்திடலாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த வரமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ரொம்ப தக்காளியும் சாஃப்டாக வர விட்டுறாதீங்க. இப்போது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே 1 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலே சேர்க்குறேங்க. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முருகிற அளவுக்கு வதங்க விடக்கூடாது. 2 பரட்டி கொடுத்தா போதும். இதை வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா அதை கடித்து சாப்பிட்றதுக்கு அந்த பால் மணமும் மாறாது, க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நமக்கு தொட்டுக்க ஸ்நாக்ஸோ ஊறுகாயோ இல்லை அப்படின்னா கூட இந்த தேங்காவை கடித்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் இங்கே ஊற வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கான துவரம்பருப்பு இதோடவே சேர்த்திடுறேங்க. நான் இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம இதோட ஊற வச்ச அரிசியும் இதோடவே சேர்த்திடலாம். நான் இங்கே சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம இந்த மசாலாவோடவே சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதாவது இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த அரிசியும் பருப்பும் நல்லா கலக்கணும். லைட்டாக வறுபடுற மாதிரி இருக்கணும். ஆனால் ஓவராக ரோஸ்ட் பண்ணவும் கூடாதுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம்.
இது போல் செய்யும்போது நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்திடலாங்க. உங்கள் அரிசிக்கு எந்த ரேஷியோ வாட்டர் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதோடவே சேர்த்திடுறேன். இப்போ இந்த உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்ததான் நான் இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை எடுத்திருக்கேன். அதை நான் இப்போவே சேர்த்திடுறேங்க. அப்போ தான் நல்ல ஒரு மணமாக இருக்கும் நமக்கு இந்த கொத்தமல்லி. கடைசியில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது கொதிக்கணும் அப்படின்னலாம் அவசியமே கிடையாது. நான் இங்கே ஒரு 3 விசில் போல் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அது போல் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செய்த இந்த அரிசி பருப்பு சாதத்தை மறக்காமல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு கூடவே 2 வரமிளகாய் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மிளகாய் பொடி சேர்க்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. நம்ம செய்த இந்த அரிசி பருப்பு சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.